பார்த்து. அண்ணே ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்கண்ணே, அத்தையை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. அதை நான் அப்போவே மறந்துட்டேம்மா. அவங்க வாயை பற்றி தான் தெருல இருக்க எல்லாருக்கும் தெரியுமே. அம்மா நான் 2-3 நாள் வரமாட்டேம்மா. பையனை நீங்களே கொண்டு விட்டுருங்கம்மா. ஏண்ணே ஊருக்கு போறீங்களா? இல்லைம்மா, ஆட்டோக்கு டியூ கட்டலை. சேட்டு ஆள் அனுப்புறதுக்குள்ள நானே கொண்டு விட்டுட்டா மரியாதையாக இருக்கும்லம்மா. 2 நாள் பணம் கொடுத்து எடுத்துக்கலாமா? இல்லைன்னா நல்லா இருக்காதுல்லம்மா. அதனால தான். எவ்வளோ பணம் கட்டணும்? அது ஒரு 5000 ரூபாய் கிட்ட கட்டணுங்கம்மா. சேட்டு கொடுக்க தான் வச்சுருந்தேம்மா. வீட்டில் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரி செலவாயிடுச்சுமா. இந்தாங்கண்ணே, இதை வச்சுக்குங்க. எனக்கு எதுக்குமா? என் கையில் அவ்வளோ பணம் இல்லை, இதை வச்சுக்குங்க. அதுக்கு வளையல் எதுக்குமா? கையில் போடுங்கம்மா. எங்க அப்பா போட்ட வளையல் தானே. இந்த மாதிரி அவசரத்துக்காக தானே தங்கத்தை வாங்குறது. சும்மா வாங்கிக்கங்கண்ணே, பணம் கிடைச்சதும் திரும்ப கொடுத்துருங்க. வேண்டாம்மா, நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதே போதுமா. இந்த கதையெல்லாம் வேண்டாம், வாங்கிக்கங்க முதல்ல. என்ன நம்பி வளையெல்லாம் கொடுக்குறீங்களேம்மா. என்னென்ன இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பி என் பையனே அனுப்புறேன். வளையல் எல்லாம் ஒரு விஷயமா அண்ணன்? உலகத்துல எவ்வளவு விஷயத்த நம்ம கேள்விப்படுறோம். அந்த பயம் இல்லாம உங்களை நம்பித்தானே இவனை அனுப்புறேன். புள்ள மாதிரி கூட்டிட்டு வரீங்க, அதுக்கு நான் எவ்வளவு வேணா கொடுக்கலான்னு. எங்க வீட்டுல இவனை விட்டுட்டு வந்தா கூட கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கும்ண்ண. உங்க கூட வந்தான்னா பத்திரமா இருப்பான்னு எனக்கு தெரியும். ராத்திரி 12 மணிக்கு எந்த தைரியத்துல உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிடுறோம்? பத்திரமா கூட்டிட்டு போய் விடுவீங்க தானே? வீட்டுக்கு போலாமா? வளையல் இருக்கட்டும்ண்ண, எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப திரும்ப கொடுத்தா போதும். ஒன்னும் அவசரம் இல்ல. நாளைக்கு நீங்க தான் வரணும் இவனை கூட்டிட்டு போறதுக்கு. சரி வரேன்னு. சார் உள்ள வரலாங்களா? வா. சிவகுமார் சார் இருக்காரா? நீ யாரு? பேங்க்ல இருந்து வர்றேன். ஓ, அதான் டையெல்லாம் கட்டிருக்கீங்களா? இல்லைன்னா வேலை கிடையாது சார். என்ன விஷயம் சொல்லுங்க. கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் பண்ணல, போன் பண்ணா எடுக்கல, எப்ப கட்டுவாருன்னு கேட்கணும். பணம் கட்டலையா? என் பையனா? 4 மாசம் பெண்டிங் சார். இந்த பாருங்க. வேலையில மறந்துருப்பாயா? அதுக்காக என்ன கந்து வெட்டிக்கார மாதிரியா வீடு தேடி வந்து நிப்ப? போன் பண்ணா அவாய்ட் பண்றாரு, ரிப்ளையும் பண்ணல. அப்ப வீடு தேடி தான் சார் வரணும். இருக்காரா? அவன் வீட்டுல இல்ல. உடனே கட்ட சொல்லுங்க சார், இல்லைன்னா சரியா வராது. இப்ப எங்க அவர் ஆபீஸ்ல இருக்காரா? எதுக்கு அங்க போய் நிக்கிறதுக்கா? வேலை பிஸியில மறந்துருப்பாயா? நான் கட்ட சொல்றேன், கட்டுவான். போ சீக்கிரம் கட்ட சொல்லுங்க சார், இல்லைன்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது உனக்கா அவனுக்கா? பணத்தை வாங்கிட்டு இப்படி கட்டாம இருக்கான். எங்கேயோ இடிக்குதே. பணத்தை வாங்கினவன் அட்ரஸையாவது மாத்தி கொடுத்துருக்கலாம். எங்கிட்டயே வந்து விசாரிக்கிறானுங்களே. இது 2ல் 1 பாத்திர வேண்டியதான். புரிய விடக்கூடாது. என்னப்பா டீப் திங்கிங்? ஒன்னங்க ரூம்ல தான் இருக்காரு. ஹலோ, நான் தான் கிருஷ்ணன் பேசுறேன். ஏயா மொபைல தானே கூப்பிட்டுருக்க? உன் பேரத்தான் இதுல பதிவு பண்ணி தொலைச்சிருக்கேனே. அப்புறம் எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் அப்படியே தான் இருக்கேன். எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. ஆமா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பக்கம் வந்துட்டு போறதானே? என்னால எப்படி வர முடியும்? வேலை தான் குமிஞ்சு கிடக்குது. அதெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அது சரி. சிவகுமார் ஊர்ல இல்லையா? இருக்கான், இங்கதான் இருக்கான். என்ன விஷயம்? போன் போட்டா எடுக்க மாட்டேன்றான், தான் கேட்டேன். வேலையில ஏதாவது பிஸியா இருந்திருப்பான். அவன் காலையில போனான்னா நைட் லேட்டா தான் வருவான். சில நாளைக்கு மறுநாள் தான் வர்றான். சரிப்பா,
ஒரு தடவைன்னா பரவாயில்ல, 10 தடவை கூப்பிட்டுருக்கேன். ஒரு தடவையாவது எடுத்து பதில் சொல்லலாம் இல்லையா? அப்படியா? தெரியலையே, அவங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா? அது ஒண்ணும் இல்ல, அவசரமா 2 லட்ச ரூபா வேணும்னு வாங்கினா. என்னது, 2 லட்சம் உங்ககிட்ட கடனா? ஆமா, உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே. நீங்க சொன்னதை தான் அவன் கேட்டான். உங்களை நம்பி தான் கொடுத்துருக்கேன். பணம் வாங்கி 8 மாசம் ஆச்சு. 1 மாசத்துல தர்றேன்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்கல. எனக்கு இப்ப அவசரமா பணம் தேவைப்படுது. எப்ப கிடைக்கும்னு ஃபோன் பண்ணி பார்த்தா போனே எடுக்க மாட்டேங்கிறான். சரி, இப்பதானே சொல்லியிருக்க, ஒன்னும் புரியல, கேக்குற அவனை. போனை எடுத்து முடியும் முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? உங்க முகத்துக்காகத்தான் அவசரம்னதும் பணம் கொடுத்தேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, பேச சொல்றேன். சரி, அப்ப நான் வச்சிடுறேன். உங்க அண்ணாங்க இப்பதானப்பா சொன்னேன் ரூம்ல இருக்காருன்னு. ஏன் இன்னொரு தடவை சொன்னா தேஞ்சு போயிடுவீங்களா? சிவா, ஏ சிவா, சிவா, ஏ சிவா, ஏ சிவா, என்னடா பண்ற? வாடா. என்னங்க, என்னாச்சு? நீ சிவாவா? நீ சிவாவாடி. ஏதாவது பிரச்சனையா? ஆமான்னு சொன்னா நீ நடுவுட்ல உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க போறியா? யார கூப்பிட்டாலும் நீ முதல்ல வர்ற, உன்னை கூப்பிட்டா மட்டும் நீ லேட்டா வர்ற. ஏப்பா ஊருக்கே கேக்குற மாதிரி கத்துறீங்க? உன் பேரை கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டதுனால உன் கௌரவம் போயிடுச்சோ? கடங்கார வந்து கூப்பிட்டா கௌரவம் வந்துடுமா? கடங்காரன் உங்களை தேடி வந்தாங்களா? ஆமாண்டா, என்ன தேடி தான் வந்தாங்க. ஆனா உன்னைத்தான் கேட்டாங்க. ஏய், என்னடி? கிரெடிட் கார்டுக்கு எவ்வளவு நாளா பெண்டிங்? எப்படி முழிக்கிறான் பாரு, திருட்டு மொழி. எவ்வளவுடா பெண்டிங்? அது அது அதை நான் கட்டிக்கிறேன்பா. நீ தாண்டா கட்டணும், நானா கட்ட போறேன்? ஏண்டா லட்சக்கணக்கில் கட்டாம வச்சிருக்க? வீடு தேடி வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கடா. நீ கட்டலினா ஆபீஸுக்கு தேடி வந்து 4 பேர் முன்னால வச்சு கேக்குறேன்னு சொல்றான். உனக்கு அப்ப பெருமையா இருக்குமா? மாசம் 1.5 லட்ச ரூபா உனக்கு சம்பளம் வருது. இவ்வளவு கடன் வாங்குற அளவுக்கு அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? கேட்கறல சொல்றா. நான் வேற என்ன செலவு பண்ண போறேன்? வீட்டுக்கு தான் பண்ணிருப்பேன். ஏன் சார், லட்சக்கணக்கில் இந்த வீட்டுக்கு நீங்க செலவு பண்ணிருக்கீங்களா சார்? கடன் வாங்கி வீட்டை கட்டினீங்க, தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க தான் செலவு பண்ணீங்க, இவ்வளவு நீங்க தானே பண்ணீங்க. இந்த வீட்டை கட்டினதுன்னா, விருந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுன்னா, இவ கல்யாணத்துக்கு பணத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறது நான் தான். இவ்வளவு பிடிக்குதோ இல்லையோ 3 மாசத்துக்கு ஒரு தடவை நகையை வாங்கி மாட்டி விடுறது நான் தான்டா. இவ்வளவு சம்பாதிக்கிறீல, என்னைக்காவது உன் காசை ஷேர் பண்ணிக்கடா நான் கேட்டிருக்கேனாடா? அப்புறம் எப்படா இந்த கடன் வந்துச்சு? கடன்னா ஏதோ சேட்டு கிட்ட வாங்கின மாதிரி பேசுறீங்க. கிரெடிட் கார்டு தானே, மறந்துட்டேன், அவ்வளவுதான். எல்லாம் அக்கௌண்ட்ல இருக்கு, நான் கட்டிக்கிறேன். டேய் நெல்றா, கிருஷ்ணகிட்ட இருக்கடா 2 லட்ச ரூபா கடன் வாங்கின? சொல்றா, கிருஷ்ணகிட்ட எதுக்கடா 2 லட்ச ரூபா கடன் வாங்கின? அது ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு அர்ஜென்ட் செலவு, அதுக்கு தான் வாங்கினேன். ஆமா, உன் அக்கௌண்ட்ல தான் நிறைய பணம் இருக்குன்னு சொன்னீல, அதுல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியதானே? இல்ல, அவனுக்கு நிறைய தேவைப்பட்டது, அதான். ஓ சரி, வாங்கினீல, அதை திருப்பி கொடுக்க வேண்டியதானே? கொடுக்குறேன்ப்பா நானு. எப்படா? சீக்கிரமே கொடுத்துறேன், போதுமா? டேய், அவன் உன் சம்பளத்தை நம்பியோ உன் டீசன்ட் லுக்க நம்பியோ கொடுக்கலடா, என்ன நம்பித்தான் பணம் கொடுத்துருக்கான். சீக்கிரம் திருப்பி கொடுக்குற வழி பாரு, இல்லன்னா எல்லாத்தையும் நான் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும். கொடுத்துட்றேன்ப்பா. டேய், ஒவ்வொரு வீட்லயும் போய் பாரு, மூத்த புள்ள ஆம்பளை புள்ளையா இருந்தானே அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. ஏண்டா, உன்னை அப்படி ஏதாவது கொடுமைப்படுத்திருக்கேனாடா? உன்னை நல்லா படிக்க வச்சேன், நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், உன்னோட எல்லா செலவையும் நானே பார்த்துட்டு இருக்கேன். நீ வாங்குற சம்பளத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வீடா வாங்கி போட்டுக்கலாமாடா? நீ என்னடா ஊரை சுத்தி கடன்தாடா வாங்கி வச்சிருக்க? அசிங்கமா இருக்குடா. பாரு, தலையை குனியாத,
ஒழுங்கா எல்லா கடனையும் கட்டி முடிச்சிரு. கிருஷ்ணங்கிட்ட இருந்து பணத்தை திருப்பி கொடுத்தாச்சுன்னு எனக்கு 2 நாளைக்குள்ள போன் வந்தாகணும். செக் கடனை வாங்கிட்டு குடும்பம் மொத்தத்தையும் அசிங்கப்பட வச்சுக்கிட்டு இருக்கான். நிக்கிறா பாரு, எதுக்கு எடுத்தாலும் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. கேளடி உன் பையன்கிட்ட. சிவா, என்னடா இதெல்லாம்? இந்த வயசுலயே இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்க? அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு? சொல்லுடா. இந்த வயசுல இவ்வளவு கடன் வாங்குறதுக்கு என்னடா அவசியம்? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியாமா? இத பார் சிவா, கடன் வாங்குறது நல்ல பழக்கம் இல்ல. ஏதாவது பிரச்சனையில இருக்கியாடா? லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. கேட்கவே கஷ்டமா இருக்குடா. என்னடா பிரச்சனை உனக்கு? ஆமா, கடன் உங்க யார்ட்ட வந்து நிக்கலாம்ல. எனக்கு செலவு இருக்கு, நான் வாங்கினேன், நானே பாத்துக்கிறேன். ஷாப்பிங் போகணும், பணம் வேணும். இப்ப யார்கிட்ட கேக்குறது? அண்ணன் வேற கோச்சிக்கிட்டு போறான். இப்ப எதுக்கு நீ ஷாப்பிங் போற? ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வருதுடி, கிஃப்ட் கொடுக்கணும், காசு வேணும். கொஞ்சமாவது வருத்தம் தெரியுதடி உனக்கு? அவன் எதுக்காக கடன் வாங்கினான்னு தெரியல, எதுக்காக செலவு பண்ணான்னு தெரியல. குடும்பத்தோட சூழ்நிலை புரியாம இப்ப போய் ஷாப்பிங் போகணும்னு கிளம்பிட்டு இருக்க. எனக்கு வந்து வாச்சது எல்லாமே இப்படி இருக்கு. என்னப்பா கருகிற வாசனை வருது? சமைக்கிற கோவத்துல பாத்திரத்தை தூக்கி போட்டு இருக்கிறா போல இருக்கு. மடி தமையந்தி, சமைச்சிட்டு இருக்கேன்பா. சமைக்கிறங்கிற பேர்ல நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ, என்ன சமைக்கிறாளோ. அக்கா தலசி விடுக்கா. சரி சரி, வா வா, பேக வை, குடு. அம்மாடி, எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன்ப்பா. மிட்டம் தானே? எதுவா இருந்தா என்ன, படிக்கணும்ல. இது மட்டும் நல்லா பேச, மார்க்க மட்டும் குறைச்சு வாங்க. ஏமா நல்ல தனமா படிக்கிறா. போன தடவை தமிழ்ல 90 மார்க் வாங்கினால. அப்பா, தமிழ் மட்டும் சப்ஜெக்ட் இல்லப்பா, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நிறைய இருக்கு. போன வாட்டி மேக்ஸ்ல 70% கூட தாண்டவே இல்ல. இந்த தடவை நல்லா படிச்சு ஹை ஸ்கோர் வாங்கல, நீ கேட்டுதான் வாங்கி தர மாட்டேன். வாங்க மாமி, வாங்க. கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. தமயந்தி சமைக்கிறாளா? ஆமா, கருகிற வாசனை உங்க வீடு வரைக்கும் வந்துருச்சா? கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னேன், இன்னும் லஞ்ச் ரெடி பண்ணல. காலையில 5 மணிக்கு கிச்சனுக்குள்ள போனா இன்னும் சமைச்சு முடிக்க காணோம். அவளுக்கு சமையல்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல, பாவம், வேற வழி இல்லாம சமைச்சிட்டு இருக்கா. ஏய், சும்மா அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. ஐயோ, என்னத்த போட்டு உடைச்சா? போய் பாரு. என்ன உடைச்சானே? என்னக்கா ரெடியா? இருடி, 10 நிமிஷம் ஆகும். இன்னும் 10 நிமிஷமா? ஆமா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? போக்கா. 4:30 மணிக்கே விளக்கெரிஞ்சது. என்ன தடபுடல் சமையலா? வாங்க மாமி, என்னன்னே தெரியல, பயங்கரமா எனக்கு சொதப்பிட்டு இருக்கேன். அக்கா எனக்கு டைம் ஆகுதுக்கா. வாய் மூடு, ஃப்ரெஷ்ஷா ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன். கவனிக்காமே விட்டுட்டேன், அடி பிடிச்சிடுச்சு போல இருக்கு. என்னது, மறுபடியும் ஆரம்பிக்க போறியா? இல்லடி, இது பாரு, சாதம் வச்சிட்டேன், சாம்பார் வச்சிட்டேன், இதோ இந்த காய் தான் அடி பிடிச்சிருச்சு. வேற ஏதாவது ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்றேன். கையல், நீ பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஓடி போயிடு. சாம்பார்ல உப்பு கொட்டி வச்சிருக்கா. என்னடி சொல்ற? அவ்வளவு உப்பாவா இருக்கு? ஆமாப்பா, நான் கம்மியா தானடி போட்டேன். சினிமால பண்ற மாதிரி நான் தான் ஜன்னல் வழியா பொறாமையில உப்பு போட்டேன்னு சொல்றியா? நீ செஞ்சாலும் செய்வ, ஏன்னா உனக்கு வெந்நீர் வைக்க கூட தெரியாது. தோ பாருடா, இவ இதெல்லாம் செஞ்சிருக்காளேன்னு உனக்கு மேல பொறாமை. இங்க பாரு, நான் ஒண்ணு உன்ன மாதிரி கிடையாது. எனக்கு ஒரு வேலை தெரியலன்னா அந்த பக்கம் போகவே மாட்டேன். உன்ன மாதிரி நான் சொதப்பவும் மாட்டேன். மடி தள்ளிக்கோயே, நான் சமைக்கிறேன், வா. இல்லப்பா, வேண்டாம், அவளே செய்யட்டும், விடுங்கோ. எப்பதான் கத்துக்கிறது? மாமி, அப்பா நல்லா சமைப்பாரு. குந்தவி அக்கா கிச்சனுக்கு வர வரைக்கும் அப்பதான் சமைச்சிட்டு இருந்தாரு. ஆமா, எனக்கு தெரியாத கதையா? அவ கல்யாணம் ஆகி போறவா, அங்க போய் சமைக்க வேண்டாமா? அவளே கத்துக்கிட்டோம்.
அத லஞ்சுக்கு பண்ண கூடாதா? இப்ப ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. ஷோ, இன்னைக்குன்னு பார்த்தா இவ்ளோ சொதப்பிடுச்சு. என்னப்பா, எனக்கு சமையலே வராதா? உனக்கு வராம எங்கம்மா போயிட போகுது? பழக பழக எல்லாமே வரும்மா. எல்லாருக்கும் எல்லாம் வரும், இந்த லூசுக்கு தான் ஒண்ணுமே வராது. அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு கூட தான் உங்க அம்மா சாகிற வரைக்கும் காஃபி கூட போட தெரியாது. அப்புறம் நான் சமைச்சு பழகலையா? அம்மாடி இங்க பாரு, சமையல வேலையா நினைச்சா அது கஷ்டம்தான், அதை ரசிச்சு பண்ணணுமா. அடுப்பெரியர்ல இருந்து மசாலா போடுற வரைக்கும் பார்த்து பார்த்து ரசிச்சு சமைச்சா சமையல் ஈஸியா ஆயிட போகுது. டைம் ஆச்சுன்னு சொன்னியே, ஆமா. வாய பாத்துட்டு இருக்கேன். நான் மாத்திரை நிறைய சமைச்சு வச்சிருக்கேன், அங்க வந்து எடுத்துட்டு போ. வாமா 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 வாமா. என்னம்மா அது திடீர்னு வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லப்பா, திடீர்னு உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். ஆமா, என்ன எல்லாத்தையும் இப்படி பரப்பி போட்டு வச்சிருக்கீங்க? இதோ நிக்ராளி உன் தங்கச்சி சமைக்கிறேன்னு சொல்லி உடைச்சும் பார்த்துட்டா, கறிக்கையும் பார்த்துட்டா, சாப்பாடு மட்டும் வரவே இல்ல. இன்புட் ஜாஸ்தி, அவுட்புட் ஜீரோ. உனக்கு டைம் ஆச்சுல்ல? ஆமாக்கா, மாமி வீட்டில் போய் சாப்பாடு எடுத்துட்டு போறேன்க்கா. அதெல்லாம் வேண்டாம், 5 நிமிஷத்துல நான் சமைச்சிடுறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே இருக்கீங்களா? குந்தலி அக்கா சொன்னா சூப்பர், வாங்க எல்லாரும் வெளிய போலாம். நான் பண்றேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கப்பா. வாங்க வா வாங்கம்மா. ஏய் குந்துவை, வா, நான் வேணா ஹெல்ப் பண்றேன். அம்மா தாயே, நீ பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு நீ வெளியே போறியா? நீ அவ்வளவு மாதிரி என்ன கிண்டல் பண்ணு. லூசு. लक्ष्मी प्रदाम चित्रूपीं परदेवतां भगवतीं श्रीराजराजेश्वरीं ஹலோ ஹலோ மிஸ்டர் ராஜன். ஆமா ராஜன் தான். சார் நான் தேன்மொழி பேசுறேன். எந்த தென்மொழி? சார் நீங்க வீடு வேணும்னு பேப்பர்ல ஆட் கொடுத்திருக்கீங்க. ஆமா. நீங்க கேட்ட மாதிரி ஒரு வீடு ஒன்னு இருக்கு சார். நீங்க யார், ஹவுஸ் ஓனரா? இல்ல சார், கன்சல்டன்ட். மா கன்சல்டன்ட்லாம் வேணாமா சார், 10,000 ரூபாய் தான் சார் வாடகை, 9 கூட முடிக்கலாம். நீங்க வந்து பாருங்களேன். நீங்க ஒரு மாசம் கமிஷன் கேட்பீங்களே. நீங்க வீட்டு வந்து பாருங்க சார், கமிஷனை கூட குறைச்சிக்கலாம். அதெல்லாம் வேணாமா. சார் ஒரு நிமிஷம், வாடகை தான் 1000 ரூபாய் குறைச்சு பேசலாம்னு சொன்னனே. புரோக்கருங்க தான் வாடகை ஏத்துறது, போன் வைமா. ஹலோ சார், நான் தேன்மொழி பேசுறேன். அணியெல்லாம் நாங்க சரக்குல மிக்ஸ் பண்றது இல்லைங்க. சார், நான் அந்த ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் தேன்மொழி பேசுறேன். நீங்க வாண்டட் காலத்துல ஈசிஆர் ரோட்ல ஏதோ பங்களா கேட்டிருந்தீங்களே. ஆமா சார், என்கிட்ட ஒரு பங்களா இருக்கு சார், சி வியூல இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் சார். வாடகை கூட மினிமமா தான் இருக்கும். நான் வர்றதுக்கு ரெடி. குத்து விளக்கு ஏத்துறதுக்கு நீ வரியா? ஹலோ மேடம், என்னோட பேர் தேன்மொழி. லோக்கல் கிளாசிஃபைட்ஸ்ல வீடு வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாம்மா. நீங்க கேட்ட ஏரியால ஒரு வீடு இருக்கு. வாடகை எவ்வளவு? 12,000 ரூபாய். டபுள் பெட்ரூம் தானே? ஆமாம்மா, டபுள் பெட்ரூம் தான். எப்ப பார்க்கலாமா? இன்னைக்கு ஈவினிங் வர முடியுமா மேடம்? 4 மணிக்கு வரட்டுமா? வந்துருங்க மேடம். எங்க வரணும்? நான் சிவன் பார்க் பக்கத்துல வெயிட் பண்றேன். சரிம்மா, இதே நம்பர்ல என்ன கூப்பிடு. இதானே? சரி மேடம். வாங்க. நான் சொன்னேன்லம்மா, அது இந்த கோயில் தான், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலா. நம்ம என்ன நினைச்சு வேண்டுறோமோ அது அப்படியே நடக்குமாமா. அப்படியா? சரி, ஆபீஸ் பூஜைக்கு ஐயர் கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா. வாங்க. மார்க்கெட்டுக்கு போய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. ஓகேம்மா, வாங்கிடலாம். வாங்க. வாங்க.
எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. அம்மா வாங்க அங்கே போகலாம். ஓ அபிஷேகம் நடக்குதா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்மா. சரி. எப்படியோ கம்பெனி தனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா டெவலப் ஆகணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். இங்க பாரு, நல்ல சகுனம், கல்யாணம் நடக்குது. அதனால கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னடா தனியா ஆபீஸ் போட்ட, அடுத்து கல்யாணம் தானே? அது ஒண்ணுதான் குறைச்ச. நீ வேற ஏன்டா அப்படி சொல்ற? உனக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல? அம்மா அண்ணனுக்கு வயசாகுது இல்லையோ, தம்பி எனக்கு வயசாகுதுமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க, நீ அண்ணனா இல்ல அவன் அண்ணனான்ட்டு. உனக்கு அர்ஜென்ட்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. நீ ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிட்டியா? அது உனக்கு தாண்டா இப்ப எனக்கு டைம் இருக்கு. நீயும் பார்க்க மாட்டேன், நாங்களும் பார்க்க கூடாதுன்னா எப்படிடா? கோயிலுக்கு வந்து என்ன பேசணும்னு தெரியாதா? டேய், இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் கோயில்ல தான்டா பேசணும். சரி, நீ எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கற சொல்லு. எதுக்கு சொன்ன நானும் தேடுவேன்ல. பேசாம வாயை முடிட்டு இருடா. டேய் சும்மா சொல்லுடா. இப்ப என்ன உனக்கு சொல்லி ஆகணுமா? ஆமா. சரி, எனக்கு ரொம்ப அழகா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ரொம்ப ஹைட்டா இருக்கணும் அவசியம் இல்ல, நார்மலா இருந்தா போதும். ஆனா ஹோம்லியா இருக்கணும். அப்புறம் புடவை கட்ட தெரியணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதடா, சும்மா நினைட்டு. அம்மா அந்த பொண்ணை பாரு. இந்த பொண்ணு ஓகேவாமா? டேய் உனக்கு ஓகேவாடா? ஏய் அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுடா. டேய் அப்ப ரொம்ப நல்லதா போச்சு, அதே பேசி முடிச்சிடலாம். ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. எங்கடா? ஹலோ சொன்னா கேளுடா. ஹாய். ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேன். இவங்க என் அம்மா, என் தம்பி கோகுல். ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அம்மா இவங்க தேன்மொழி. அண்ணே உன் ஃப்ரெண்டா? சொல்லவே இல்ல. இப்பதான் பழக்கம். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கமிஷன் வாங்கிட்டு டிமிக்கி கொடுத்தாங்கன்னு சொன்னியே, அவங்களா? டிமிக்கி எல்லாம் கொடுக்கல, கொஞ்சம் டைம் கேட்டா அவ்வளவுதான். சாரிங்க, கோவத்துல கொஞ்சம் வீட்டுல சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. பொண்ணுங்க கையில ஒரு வேலையோ தொழிலோ இருக்கிறது நல்லதும்மா. அதுவும் இல்லாம ஊர் பக்கம் கூட நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி வேலை செய்யறாங்க. அப்புறம் ஆபீஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சா? பக்காங்க. நாளைக்கு இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். சின்னதா ஒரு பூஜை போடலான்னு இருக்கேன். அதனாலதான் அம்மாவும் தம்பியும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நல்லது. நீயும் வாயம்மா. நானா? நான் கூட உங்களை இன்வைட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு வந்துருங்க நீங்க. ஆமாங்க, நாளைக்கு வாங்க. சரிங்க, வரேன். சாமி பார்த்தாச்சாம்மா? பார்த்துட்டேங்க. இப்படி வெறும் நெத்தியா இருக்க கூடாது, கொஞ்சம் இரு. மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா. நான் போயிட்டு வரேன். வரேங்க. ஓகேங்க, வரேன். டேய் பொண்ணு ரொம்ப அம்சமா இருக்காடா, இந்த பொண்ணையும் உனக்கு முடிச்சிடலாம். அம்மா நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஏன் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு வேலையே இல்லையா? அது எனக்கு ஆபீஸ் பார்த்து கொடுத்த புரோக்கர் பொண்ணு, அவ்வளவுதான். இருந்துட்டு போட்டுண்டா, நல்ல பொண்ணா இருக்கா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. கோவில்ல வேற வச்சு பாத்துருக்கோம். இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க கோயில்ல இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என் பிசினஸ் நல்லா நடக்கணும், சாமிகிட்ட வேண்டிக்க. வா. சரி வா.